ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்களாம் நல்லா இருக்கீங்க நம்புறேன். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, டிவிக்கு கட்சி சார்பிலேருந்து நிர்வாகிகள் சந்திப்பு. அது மட்டும் இல்லாம தஞ்சாவூர் மாவட்டத்தில பிரச்சாரத்தையும் வந்து நடத்தி முடிச்சிருக்காங்க. யூசுவலா வந்து பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் டைம் வேலூர்லயும் வந்து பார்த்தீங்கன்னா, இதே கான்செப்ட் தான். 5000 பேருக்கு மட்டும் தான் வந்து போலீசார் தரப்புலேருந்து அனுமதியும் குடுத்திருந்தாங்க. அதே மாரி தான் வந்து பார்த்தீங்கன்னா, தஞ்சாவூர்லயும் வந்து பார்த்தீங்கன்னா, 5000 நபர்களுக்கு மட்டும் தான் அனுமதி இருந்துட்டு இருக்கு. யார் யாரெல்லாம் இந்த கட்சி சார்பிலேருந்து கியூஆர் வச்சிருக்காங்களோ, அவங்கள மட்டும் தான் உள்ள அனுமதிச்சிருக்காங்க. காலையில இருந்தே எல்லா நியூஸ் சேனல்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா, தஞ்சாவூர்ல லைவ் டெலிகாஸ்ட் எப்படி வந்து பார்த்தீங்கன்னா, வேலூர்ல வந்து எப்படி வரவேற்பு குடுத்தாங்களோ, அதே மாரி தான் வந்து பார்த்தீங்கன்னா, மக்கள் வழிநெடுகிலும் வந்து பார்த்தீங்கன்னா, விஜய் வந்து வரவேற்கிறதா இருக்கட்டும், அவங்களோட கான்வாய தொரத்திட்டு வர்றதா இருக்கட்டும், ரசிகர்களா இருக்கட்டும், எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா, வரவேற்புங்கிறது ஒரு மாரி பிரம்மாண்டமா குடுத்தாங்க. இது எல்லா நியூஸ் சேனல்ஸுமே லைவா தான் இருந்துட்டு இருக்கு. அதுலயும் முக்கியமா என்ன சொல்றதுன்னா, அந்த வண்டிய சேஸ் பண்ணிட்டு வராங்க பார்த்தீங்களா, அவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா, இருசக்கர வாகனத்துல வர்றதா இருக்கட்டும், வேற வண்டியில வர்றதா இருக்கட்டும், எதுவுமே சாலை விதிகளை கடைபிடிக்காம மத்தவங்களுக்கு அச்சுறுத்துற விதமா தான் இருந்துட்டு இருக்கு. இதுல வந்து பாத்தீங்கன்னா 2 நபர்கள் வந்து காயமாயிருக்காங்க. ஒரு நபர் வந்து பாத்தீங்கன்னா அருண், இன்னொரு நபர் வந்து விக்னேஷ். இந்த 2 நபரும் வந்து பாத்தீங்கன்னா இப்ப அரசு மருத்துவமனையில வந்து அட்மிட் ஆயிருக்காங்கங்கிற மாதிரி நியூஸ்ல ரிப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்களோட ஸ்பீச்சுக்கு வருவோமே. இப்ப வந்து பாத்தீங்கன்னா தஞ்சாவூர்ங்கிறதுனால வந்து பாத்தீங்கன்னா மெயின் கோர் கான்செப்டா வந்து பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங்லயே வந்து பாத்தீங்கன்னா விஜய் வர்சஸ் ஸ்டாலின் சார் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்ல தான் ஸ்டார்ட் பண்றாரு. இது மட்டும் இல்லாம வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாடு, அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா டெல்லி. தமிழ்நாடு அணியை வந்து பாத்தீங்கன்னா டெல்லி அணினால கிரிக்கெட்ல கூட தொட முடியாது அப்படிங்கறத சொல்றாப்ல. சிஎஸ்கே அணிக்கு விசில போடு, டிவிகேக்கு ஓட்ட போடு அப்படிங்கறதையும் மென்ஷன் பண்றாப்ல. மோர் ஓவர் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஸ்டார்டிங் ஆஃப் த ஸ்பீச்லயே வந்து பாத்தீங்கன்னா ஓம் சக்தி, பராசக்தி, திமுக தீய சக்தி, இந்த இது ட்ரேட்மார்க் வந்து பாத்தீங்கன்னா எல்லா எல்லா இதுலயுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி ட்ரெண்டாவே போயிட்டு இருக்கு. குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா தஞ்சாவூருங்கிறதுனால வந்து பாத்தீங்கன்னா விவசாயம், அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா மண் வளம், அது மட்டும் இல்லாம கனிம வள திருட்டு, மண் வள திருட்டு எல்லாம் இருக்கு பாத்தீங்களா. இத பத்தியும் வந்து பாத்தீங்கன்னா டாக்ஸ் வந்து இருந்திருக்கு இந்த ஸ்பீச்சுக்குள்ள. குறிப்பா வந்து விவசாயிகள் படக்கூடிய கஷ்டம், அது மட்டும் இல்லாம விவசாயிகளுக்கு டிவிகே கட்சி ஜெயிச்சு ஆட்சிக்கு வந்தா என்னெல்லாம் பண்ணுவோம் அப்படிங்கிறதையும் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நெல் கொள்முதல் நிலையமா இருக்கட்டும், அது மட்டும் இல்லாம இந்த நெல்லுக்கு வந்து போராடினாங்க பாத்தீங்களா, மழையில நனைஞ்ச பயிருக்கு வந்து நஷ்டஈடு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு போராட்டம் எல்லாம் பண்ணாங்க. அந்த டைம்ல அதெல்லாம் வந்து இவர் வந்து பேசியிருந்தாரு. இது மட்டும் இல்லாம இந்த ஃபிஷர்மேன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இன்டர்நேஷனல் பார்டர்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா அட்டாக் பண்றாங்க பாத்தீங்களா. ஸ்ரீலங்கா வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட ஃபிஷர்மேன்ஸ் அட்டாக் பண்றதெல்லாம் வந்து இவர் சொல்லியிருந்தாரு. சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு லெட்டர் எழுதிட்டு மட்டும் இருந்தா மட்டும் பத்தாது, நாங்க ஆட்சிக்கு வந்தோம்னா இதெல்லாம் நடக்கவே நடக்காது அப்படிங்கிறதையும் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காப்ல. மோர் ஓவர் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஸ்பீச் வந்து டைரக்டாவே வந்து பாத்தீங்கன்னா ரூலிங் பார்ட்டி அட்டாக் பண்ணி தான் வந்து இந்த வாட்டியும் இருந்திருக்கு. நாங்க தான் 2வது வாட்டி வருவோம் அப்படிங்கிறதையும் வந்து நான் நினைச்சிட்டு இருக்காரு சிஎம் சாரு. ஆனா வந்து பாத்தீங்கன்னா அந்த கிரேட் வால் ஆஃப் சைனாவை விட ரொம்ப நீளம் அப்படிங்கிறதையும் வந்து சொல்லியிருக்காப்ல. இன்னொரு விஷயம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு